வெல்கம் டு தி கேன் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் ஒரு மெக்கானிக்ஸ் கொஸ்டின். கொஸ்டினை ரீட் பண்ணுவோம். A balloon is going upwards with velocity 12 meter per second. It releases a packet when it is at a height of 65 meter from the ground. How much time the packet will take to reach the ground? Acceleration due to gravity g is equal to 10 meter per second squared is given. நாலு சாய்ஸில் எந்த சாய்ஸ்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் பாசிபிள் சாய்ஸ் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கும். இமேஜின் ஒரு பலூன் தரையிலிருந்து ஒரு 65 மீட்டர்ஸ் மேலே போகுது. அதோட வெலாசிட்டி 12 மீட்டர் per செகண்ட். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு 5.4 செகண்ட்ஸ். இந்த 5.4 செகண்ட்ஸ் எங்கேயுமே இங்கே வரல. பட் இது ராங். ஏன்னா இங்கே இவங்க கொடுத்துருக்கிறது வெலாசிட்டி. ஸோ அப்போ மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழே வர்றதுக்கு இந்த மாதிரி 5.4 செகண்ட் எடுத்துக்க வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு, ஸோ டிஸ்டன்ஸ் தெரியுது. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10ன்னு வச்சா கூட 6.5 செகண்ட்ஸு. சாய்ஸில் 6.5 செகண்ட்ஸ் இருக்கு. பட் இதுவும் ராங் ஆன்சர். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே டைமில் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் கொடுத்துருக்கு. இங்கே செகண்ட் ஸ்கொயர் தான் இருக்குது, செகண்ட் இல்லை. ஏன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ அதுவும் இங்கே தப்பு. ஸோ அப்போ என்ன தான் பண்ணுறது? முதல்ல கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். வெலாசிட்டி, ஹைட்டு, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? டைம் டேக்கன் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலா நமக்கு பொருந்தாது. இப்போ வேறு எந்த ஃபார்முலா தான் பொருந்தும்? நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் ஃபார்முலான்னு ஒரு 3 ஃபார்முலா தெரியும். அந்த 3ல் எது இந்த 3 பேராமீட்டரோட ஒத்து போகுதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்டு. எஸ்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த இடத்துல ஹைட்டு. அப்போது யூன்றது வெலாசிட்டி, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி. இங்கே இருக்குது பார்த்தீங்களா டி டி, இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ இது எல்லாமே செகண்ட் ஈக்குவேஷனோட மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணலாம். ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்டு. இப்போ நம்மகிட்ட கிடைச்ச பெராமீட்டரோட டேட்டாவையும் இங்கே இன்புட்டாக ஃபீட் பண்ணலாம். இப்படி ஃபீட் பண்ணால் நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு 2 சொல்யூஷன்ஸ் வரும். அதில் ஏதோ ஒரு சொல்யூஷன்ஸ் தான் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போது 2 ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. அதில் 2 வகையான சொல்யூஷன்ஸ் 5t - 13 = 0, t + 5 = 0 இருக்கு. இப்போ t = 2.6 இருக்கு, t = -5 இருக்கு. ஸோ டைம் cannot be நெகட்டிவ். ஸோ அதனால் t = -5 நெக்லெக்ட் பண்ணிடலாம். 2.6 செகண்ட்ஸ் இருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதுவும் ராங் ஆன்சர். ஏன்னா இங்கே கொடுத்துருக்க வெலாசிட்டி பலூன் அப்வர்டில் இருக்கு. நம்ம போடுற ஆப்ஜெக்ட் டவுன்வர்டில் வருது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 12 வெலாசிட்டிக்கு பதிலாக -12 போடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் சைன் சேஞ்சஸ் ஆகும். சைன் சேஞ்சஸ் ஆச்சுன்னா சேம் சொல்யூஷன்ஸ் தான், பட் சைன் சேஞ்சஸோட வரும். அப்போ சைன் சேஞ்சஸ் வரும்போது t = -13/5 வரும். ஸோ டைம் cannot be நெகட்டிவ். ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ t = 5. ஸோ த ஆன்சர் இஸ் 5 செகண்ட்.